பாரத மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தியானந்தன் அவர்களுக்கு இன்றைக்கு பெயில் வந்தது. மக்களே, ஹியரிங் வந்தது. ஹியரிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கோர்ட்டில் போடப்பட்ட பெட்டிஷன் இருக்கிற என்னன்றதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் சக்தியானந்தன் அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு போய் சரண்டர் ஆகிறார். ஐ ரிப்பீட், சரண்டர் ஆகிறார். சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்தது கிடையாது. நோ பேமெண்ட் டிஃபால்ட் ஆஸ் ஆஃப் நவ். இப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த தேர்தல் சமயங்களில் கேஒய்சி அப்படிங்கிற அப்டேட் இல்லாத காரணத்தினால நம்ம பேமெண்ட் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஜூன் 4 வரைக்கும் அது பேமெண்ட் நிப்பாட்டப்பட வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. ஜூன் 4க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிஎம் பிளானுக்கு கிடைக்கல, பட் கீழே உள்ள மற்ற பிளானுக்கு பேமெண்ட் போட்டுருந்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த சமயத்தில் ஜூன் 4 அப்போது இஓடபிள்யூ சென்னை பிரான்ச்சுக்கு ஒரு கேஸ் மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சென்னை பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்ட கேஸ் பார்த்திங்கன்னா, மைவி3 நிறுவனத்தார்கள், நல்லா புரிஞ்சிக்க வேண்டும் மக்களே, அதாவது இந்த நிறுவனத்தில் எம்டி மட்டும் கிடையாது, நிறுவனத்தார்கள் மேலேயும் வழக்கு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க உள்ள மைவி3 டைரக்டர்ஸும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குலன்னு வருது. அதனால தான் எல்லா டைரக்டர்ஸும் ஏபி அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சக்தியானந்தன் ஃபஸ்ட் ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி ரிஜெக்ட் ஆகுது. அவர் பார்க்குறாரு, திரும்ப திரும்ப மறுபடியும் ஏபி அப்ளை பண்ணலாம். ஏன்னால் முதல் முறை ஏபி அப்ளை பண்ண பொழுது அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை பிபி சைட்லேருந்து, த கேஸ் இஸ் அண்டர் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மக்களே, இன்னொரு விஷயம் மக்களே, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை தனி வீடியோ நான் போட போகிறேன். அப்போ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னால் ஒரு சில புலிகேசிகள், தரித்திரம் பிடித்தவர்கள் இதை தப்பாக திரிச்சு கொடுத்துருக்குறாங்க மக்களுக்குன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அந்த தரித்திரம் பிடித்தவர்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக நாம் கண்டிப்பாக இந்த வீடியோ தனியாக போடுறோம் மக்களே. அந்த கவுண்டர் அஃபிடவிட்டில் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்றதுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைக்கிற மக்களுக்கு பயப்பட வேண்டாம், யாருமே திரும்பி கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்தது, ஸோ அவர் என்ன சொல்கிறார் சக்தியானந்தன் அவர்கள், என்னுடைய கம்பெனியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நான் பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு பயந்து ஓடி ஒழியணும்? இது நான் உருவாக்கின கம்பெனி. இதில் உள்ள ஒரு செங்கலுமே எனக்கு தான் தெரியும். என்னை என்ன விசாரிக்கணும், விசாரிங்கன்னு சொல்லிட்டு போய் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகிறப்ப சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூக்கு என்ன விசாரிக்கணும், எவ்வளோ நாள் விசாரிக்கணும் என்னை வச்சு விசாரிக்கட்டும். விசாரித்து முடித்த பின்பு எனது கம்பெனியை நடத்த விடுங்கன்றது தான் அவர்கிட்ட முதல் விஷயம். அது இந்த கம்பெனி நடந்தால் மட்டும்தான் இங்கே உள்ள உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னால் இவர் நம்பி வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய நபர் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்று இவர் ஒருவர் சரண்டர் ஆகிறதுனால பல பேர் வாழ்வாதாரத்தை கெடுத்த அந்த தரித்திரம் பிடித்தவர்களுக்கு செருப்படியான ஒரு பதில்னு சொல்லலாம். நான் சரண்டர் ஆகிறேங்க, நான் ஏங்க பயந்துட்டு போகிறேன், நான் ஏன் பயப்படணும், நான் பயந்த மாதிரி சொல்லிட்டு தெரியுறாங்க, நான் சரண்டர் ஆகிறேன், என்னை விசாரிங்க, எவ்வளோ நாளாக வச்சு விசாரிங்க, எல்லாமே நான் சொல்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகள் மக்களே கோர்ட்டில். அதற்கு பிறகு இன்று அது கூடவே பார்த்திங்கன்னா பெயில் அப்ளிகேஷனும் போடப்பட்டுருச்சு. ஸோ அந்த பெயில் அப்ளிகேஷன் இன்று 9/7/2024 அன்றைக்கி ஹியரிங் வருது மக்களே. அது ரெண்டு பெட்டிஷன் போட்டாங்க. என்னென்னால் பெயிலும் போட்டாங்க. இவர் ஹீ இஸ் பேயிங் ஹியூஜ் டேக்ஸ், அதாவது அதிகப்படியான வரி கட்டக்கூடிய நபர் இவர் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அவருக்கு A+ கேட்டகரி ஜெயில் கேட்டவும் ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது. அந்த 2 வழக்குமே இன்றைக்கி 9/7/2024 அன்றைக்கி டான்பிட் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. 3வது நான் அப்பயே சொன்ன மக்களே, இந்த பெயில் பெட்டிஷனில் அவங்க பெயில் கொடுக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக விசாரணைக்கு கஸ்டடி கேட்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கு காலையில் இஓடபிள்யூ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகள் இவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க இவர் மனு போட்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக காலையிலேயே இந்த வழக்கு 12th அன்னைக்கு மாற்றப்பட்டாகிவிட்டது. ஏன்னால் இந்த பெயில் பெட்டிஷனும் A+ கேட்டகிரி கேட்ட அந்த ஒரு பெட்டிஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12/7/2024 அன்னைக்கு அட்ஜர்ன் பண்ணப்பட்டுருச்சு. இது எனக்கு காலையில் தெரியும் மக்களே. பட் இதில் கஸ்டடி கேட்கப்பட்ட இந்த விஷயத்திற்கு ஈவினிங் 5 மணிக்கு விசாரணை வந்தப்போ இந்த போடப்பட்ட பெட்டிஷன் நம்பர் ஆயிடுச்சு.
ஸோ இது நம்பர் ஆகுமா ஆகாதுன்றது தான் இங்கே ஒரு விஷயமா வந்து நம்பர் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கு 5:30க்கு தான் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது மக்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு சத்யானந்த் அவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஃப்ரம் புழல்ஸ் ப்ரெசன்ட் டு தி டான்பிட் கோர்ட்டுக்கு. நாளைக்கு எத்தனை நாட்கள், அநேகமாக 1 வாரம் கேட்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தனை நாட்கள் அது கஸ்டடி கேட்குறாங்கன்றதை பார்க்க வேண்டும். நாளைக்கு இதற்கான ஆர்குமெண்ட் போதான்னு பார்க்கணும். பட் எனக்கு தெரிந்து என்னுடைய அனுமானத்தை வச்சு பார்க்கும் பொழுதும் இவரே போயிட்டு எத்தனை நாள் வேணால் என்னை விசாரிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனை நாள் விசாரிக்கிறதுனால நான் வந்து அனுமதிக்கிறேன், நான் வந்து ஒத்து வரேன்னு சொல்லிட்டு இவரே போய் வாண்டட் சரண்டர் ஆகிருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் உங்கள் கம்பெனிக்கு மிகப்பெரிய வெற்றின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். ஸோ இதில் என்ன நடக்குது நாளைக்கு பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். அநேகமாக பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு, அதாவது சத்யானந்த் தரப்பில் வந்து அட்வொகேட் கூட வச்சுக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ அதற்கு நாளைக்கு மதியம் 1 மணிக்கு மேலே நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்க வேண்டும். ஸோ டான்பிட் கோர்ட் நீதியரசர் அவர்கள் நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. எத்தனை நாள் கஸ்டடி வச்சு கேட்குறாங்க போலீஸு, எத்தனை நாள் நீதியரசர் வந்து கொடுக்குறாரு, அதில் என்ன கண்டிஷனில் கொடுக்குறாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி ஒரு விசாரணை போகும் பொழுது அட்வொகேட்ஸை கூட வச்சு கேட்பாங்க. கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க அட்வொகேட்ஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது 1 hour ஒன்ஸு 2 hour ஒன்ஸு இல்லை வந்து சாப்பாடு வேணும் தரலான்ற மாதிரி ஏதாவது ஒரு உத்தரவு கொடுப்பாங்க நீதிபதிகள். அப்படின்னு என்ன உத்தரவு கொடுக்க போகிறாங்க நீதிபதி அப்படிங்கிறதையும் நாளைக்கு மதியம் ஒரு 2:30 மணிக்கு நமக்கு தெரியும் மக்களே. இது தெரிந்ததற்கு பின்னால் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் என்ன சார் பணம் எப்போ சார் வரும்னு கேட்குறீங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க மக்களே, EOW வழக்கு என்பது 1 வாரத்தில் 10 நாளெல்லாம் வந்து கேஸ் முடியாது. நிறைய வித்தியாசம். அதாவது ஒரு விஷயம் என்னன்னால், இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் கடைநிலை மக்கள் தான் இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சட்டம் வந்து சரியாக தெரியாமல் இருக்கிறதுனால உங்களை பல தரித்திரம் பிடித்தவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, EOW வழக்கு அப்படிங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற வழக்கெலாம் இருக்குது. இந்த வழக்கு முடிவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. சத்யானந்த் சொல்லியிருக்காரு, அவருக்கு சொல்லியிருக்காங்க, நான் முழுசாக விசாரிச்சிருங்க, விசாரித்து முடிச்சு பெயில் கொடுத்துருங்க, நாங்கள்லாம் வெளியே போயிடுறோம், நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வழக்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். உங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணிட்டே இருங்க சார், நீங்கள் வழக்கு வந்து தொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் எங்கள் கம்பெனி இப்பொழுது முடங்கியிருக்க நாங்கள் விரும்பவில்லை. ஸோ எங்களை ஃபஸ்ட்டு விசாரிச்சிருங்க, உங்கள் வேண்டியது என்ன விசாரிச்சிருங்க. நீங்கள் விசாரித்து முடித்து எங்களை வெளியே அமுச்சு விட்ருங்க, நாங்கள் பெயிலில் வெளியே வந்துடுறோம். நாங்கள் பிறகு எங்கள் கம்பெனி நாங்கள் முன்னேற்றி அவட போயிட்டே இருக்கோம், நீங்கள் வழக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கன்ட்டார். ஸோ EOW வழக்கை பார்த்து போகட்டும், அவங்க ஒரு பக்கம் போட்டோம், அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கட்டும், கம்பெனியை முன்னேற்ற வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டார் அவர். ஸோ இந்த வழக்கு விசாரணை எத்தனை நாள் கேட்குறாங்கன்றதை பொறுத்து பின்பு தான் மக்களே இதுக்கான பெயில் பெட்டிஷன் திரும்ப வரும். ஸோ வழக்கு விசாரணை முடிய வேண்டும். முடிஞ்சு அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ எவ்வளோ நாள் தெரியாது, 4 நாள் கழித்தோ 5 நாள் கழித்தோ எத்தனை நாளுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு பின்பு பெயில் பெட்டிஷனை போடுவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கனால், விசாரித்து முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே அவர் உள்ளே இருந்து ஒன்றும் பிரயோஜனம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்களே, நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது, அதாவது உதாரணத்துக்கு ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது, நீதிமன்ற ரிமாண்ட் அப்படிங்கிறது எதுக்குனால், சார் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இந்த எஃப்ஐஆரில் நான் ஒருத்தரை விசாரிக்க வேண்டும், அவரை விசாரித்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க மக்களே, இந்த இந்தியாவில், இந்த சுதந்திர இந்தியாவில் எல்லாருமே அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு உரிமை கொடுத்துருக்கு. யாரையுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அது ராங்ஃபுல் ரிஸ்டைன்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது யாரையுமே நீங்கள் வந்து அடைச்சி வைக்கக்கூடாது. அந்த அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பவர் யாருக்குனால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இப்போ என்னன்னால், போலீஸ் தரப்பு சொல்லிட்டாங்க, நான் சார் ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கு, அவர் மேலே வழக்கு ஒன்று போட்டிருக்கோன்றாங்க. இங்கே லாஜிக்கை புரிஞ்சுக்குங்க. இவர் அதுக்கு முன்னாடியே தன்னை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏபி அப்ளை பண்ணுறார். அந்த ஏபி ரிஜெக்ட் பண்ணுது. ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா, ஏன்னா வழக்கு விசாரணை பேசிக்காக லெவலில் இருக்குது, ஏன்னா விசாரித்தா தான் எனக்கு தெரியுன்றாங்க EOW. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சரண்டர் ஆகிறார். நான் சரண்டர் ஆகிறேங்க, விசாரிங்கன்றார். ஸோ இப்பொழுது இவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறார், நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கிறார். இப்போ வழக்கு விசாரணை முடிந்ததற்கு பின்பு நீதிமன்ற கஸ்டடியில் வச்சுருக்க முடியாது, அவரை பெயிலில் வெளியே விட்டுருவாங்க.
ஸோ பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு உங்கள் கம்பெனி நடக்க ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு அவர் வெளியே வந்ததற்கு பிறகு பேமெண்ட்டை பற்றி அவர் சொல்லுவார், பேமெண்ட்டை பற்றி போடலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். ஸோ இப்போது நாளைக்கு தெரியும் எத்தனை கஸ்டடின்றது தெரியும் மக்களே. கஸ்டடி எடுத்து முடித்து வந்ததுக்கு பிறகு அடுத்த ஒரு ஹியரிங் 2 ஹியரிங்கில் வந்து பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதிகபட்சம் ஒரு 10 நாள் பார்க்கலாமே. ஒரு 10 நாளைக்குள்ளே சக்தியானந்த் அவர்கள் வெளியே வராரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இதுதான் இன்றைய சூழ்நிலை மக்களே. சரி, அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வருகிறது. நாம் திரும்ப திரும்ப சொல்கிற மக்களே, ஒரு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை போயிட்டு இப்படி தப்பாக நடக்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தாத கம்பெனியை ஏமாத்தினதா போய் குற்றச்சாட்டை முன் வச்ச அந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற அந்த ஒரு ஃப்ராடு நபரையும், அந்த ஃப்ராடு நபர் இருக்கக்கூடிய அந்த பாமக கட்சிக்கும் உங்கள் பவரை நீங்கள் காட்ட வேண்டுமா? அப்படி காட்டணும் எதிர்பார்த்தீங்கன்னால் நாளைக்கு 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. பாமகவுடைய அவங்க தரப்பில் வந்து ஒரு கேண்டிடேட் நிற்கிறார். அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டே இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு கோவத்தில் இருக்கிறீங்க பாமக நிர்வாக அசோக் ஸ்ரீநிதி மேலே அப்படிங்கிறத நீங்கள் காட்ட முடியும். ஏனால் உங்களுடைய வயிற்றில் அடித்த நபர் மீது நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பவர் அப்படிங்கிறது இந்த ஓட்டு தான். இந்த ஓட்டை நீங்கள் யாருக்கு குத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கணும். உங்கள் வயிற்றில் அடித்த நபருக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைக்கணும் அப்படின்னால் உங்கள் ஓட்டை யாருக்கு நீங்கள் போடுறீங்கன்றத பொறுத்தான் இருக்குது. நாளைக்கு பாமகவுடைய கேண்டிடேட் வந்து நிற்கிறார் விக்கிரவாண்டி தொகுதியில். அவர் எப்படியும் தெரியும் மக்களே, ஒரு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பை எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆளுங்க வச்சா வின் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நினச்சிருவாங்க பாமகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோத்தாலுமே ஒரு டீசன்ட் ஸ்கோர் தோக்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த டீசன்ட் ஸ்கோர் கூட கிடையாதுரா, நீங்கள் வந்து பயங்கர அதலபாதத்தை தோக்க போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறதை இப்பொழுது மைவி3 மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கோவத்தை நீங்கள் அங்கே போய் காட்டுங்க. உங்கள் கோவத்தை நீங்கள் அங்கே போய் காட்டுறப்போ காட்டி முடித்து ரிசல்ட் வந்ததுக்கு பின்பு பாமக அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ரொம்பவே பயங்கரமான கம்மி ஓட்டு வாங்கி தோத்தாங்க அப்படின்றது வந்து ரிசல்ட் வந்துடுச்சுனால் நான் மறுபடியும் வீடியோ போடுவோம் மக்களே. அதுதான் மைவி3 மெம்பர்ஸு விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள மைவி3 மெம்பர்ஸு காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். அந்த பதிலடி பாமகவுக்கு ஒரு செருப்படியாக இருக்குமா இல்லையான்ற நீங்கள் தான் காட்டணும். உங்கள் வயிற்றில் அடித்தவர்களை நீங்கள் எப்படி அடிக்கிறீங்கன்னால் இந்த மையில் அடிங்க. இந்த மையில் நீங்கள் எப்படி அடிக்க போய் நான் பார்க்க போகிறோம் மக்களே. உங்கள் கோபம் எந்த அளவுக்கு இருக்குது, எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டான் இந்த பையன். நீங்கள் அடிக்கிற அடியில் அவங்க தோல்வியை பார்த்து நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அந்த வீடியோவை வைத்து பாமக அசோக் ஸ்ரீநிதியை நீக்க வேண்டும் கட்சியில் இருந்து. இதை செய்வீர்களா அப்படின்னு கேட்டால் முடிக்கிற மக்கள் நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.